வெந்தயக்கீரையை சேர்த்துடலாம். இது வெந்தயக்கீரை வச்சு தான் இது செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் கீரையெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்புக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வடை ரொம்ப இதுவாக இருக்காது. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிடும்போது இது பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.